திருநெல்வேலியில் கொலைகளோட வகை இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும் தான். ஆனால் ஏன் யாருமே இதை முன்னிறுத்தி எடுக்க மாட்றாங்கன்னு தான் எனக்கு புரியல. கொலைகளில் எமோஷ்னல் கொலைகள்னு ஒரு விஷயம் இருக்குது. உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய கொலைகள். சண்டை போட்டுட்ருப்பாங்க, வாய் தகராறு அதிகமாகும். தன் வீட்டு பெண்களோட சகோதரி ஆகட்டும், தாயாகட்டும், எதையாவது பேசிட்டாங்கன்னா டக்குன்னு ஒரு கல்லை தூக்கி மண்டையில் போட்டு கொன்னுடுறாங்க. இல்லைன்னா அந்தளவுக்கான ஒரு கோவம் வருது இல்லையா? இது எப்படி தடுக்கலான்னு யோசிக்கணும். திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய அத்தனை கொலைகளுமே ஜாதி சார்ந்த கொலைகள்னு எடுக்க முடியாது. நிறைய விதமான கொலைகள் இருக்குது. அரசியல் நோக்கங்களுக்காக நடக்கக்கூடிய கொலைகள் இருக்குது. மக்களையே எங்கள் ஊர் பிள்ளைகளே, எங்கள் ஊர் மக்களே எப்போ பார்த்தாலும் நீங்கள் குறை சொல்லிட்டும் இருக்கக்கூடாது. பாலிசி மேக்கர்ஸ் இல்லையா? அந்த ஊரை சேர்ந்த ஒரு பிள்ளையாக நானும் சொல்லுவேன். எப்போ பார்த்தாலும் நீங்கள் எங்களையும் குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கிட்ட கேட்டேன், நீங்கள் போய் இந்த பசுமை விஷயம்லாம் நிறைய ஸ்கூலில் நடக்குது, அதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், அதிலெல்லாம் பங்கெடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். என்ன தெரியுமா சொன்னாங்க? நாங்கள் கஷ்டப்பட்டு செடிக்கு தண்ணி ஊற்றுறோம், பசுமை படைகளெல்லாம் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஆனால் ஒரு மினிஸ்டர் ஸ்கூலுக்கு வராருன்னு தெரிஞ்சால் எந்த பிள்ளையை முன்னிறுத்துறாங்கன்னு உனக்கு தெரியுமா சுபாக்கான்னு கேட்குதுகள். என் பேர் சுபலக்ஷ்மி, வீட்டில் சுபான்னு கூப்பிடுவாங்க. உனக்கு தெரியுமா சுபாக்கான்னு கேட்குதுகள். பாலிசி மேக்கர்ஸ் என்ன பண்ணுறீங்க? அப்போது சும்மா மக்கள் சரியில்லைன்னு சொல்லி குறை சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. மொத்தமாக பிரைபு நிறுத்துங்க. இது மாதிரி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸஸை நிறுத்துங்க. ஒரு சாதாரண வழக்கு என்னை வேணுன்னே உட்கார வைக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். என்னோடய வழக்குகள் நடக்கும்போது போலீஸ் ஸ்டேஷனில் காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 7 மணி வரைக்கும் வேணுன்னே நிறைய நாள் உட்காந்துருக்கேன். சும்மா உட்காந்துருப்பேனா? போர் அடிக்கும்ல, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார வச்சுருந்தா. மற்ற பெண் பிள்ளையாக இருந்தால் அழுவாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். நம்ம கொஞ்சோண்டு படிச்சிட்டோமா, அதனால் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தா சாதாரண வழக்குகள்லேயே அரசியல் சார்ந்தவங்க நிற்கிறாங்க. சாதாரண வழக்குகளில் நம்ம இந்த டிராஃபிக் ரிலேட்டடான வழக்குகள், ஒரு பையன் பைக்கை ஓட்டிகிட்டு போயிட்டான்னு சொல்கிற வழக்குகள், இதுக்குமே அரசியல் இன்ஃப்ளூயன்ஸை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வராங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கட்ட பஞ்சாயத்துகளில் தான் அது மாதிரி வழக்குகள் முடியுது. அப்போ போலீஸ் துறை ரொம்ப நல்லவங்க அப்படின்னா கிடையாது. வேணுன்னே பிடிக்கிறவங்களும் இருக்க தானே செய்கிறீங்க. வேணுன்னே உங்களுக்கு பொய் கேசஸ் நிறைய பொய் கேசஸ் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரையில் எக்கச்சக்கமான பொய் கேசஸ் இருக்குது. முத்திரக்குத்தி வச்சுருக்கீங்க. திருநெல்வேலி மாவட்டமே இப்படி தான் அப்படின்னு மேலேருந்து வர நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து எல்லா விஷயத்துக்கும் எங்கள் மாவட்டமே இப்படி தான் அப்படின்னு நீங்கள் பொய் சொல்லி வச்சுருக்கீங்க. இந்த மாவட்டம் சேர்ந்தவர்களே இப்படி தான் அப்படின்னு இந்தியா லெவலில் நீங்கள் ஒரு முத்திரையை குத்திட்டா அந்த முத்திரையெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஜாகிரபிக்கலாக பிரித்தா கூட அங்கே வயலன்ஸையும் க்ரைமேட்ஸையும் மேக்ஸிமம் நிறுத்தலாம். எந்த பகுதிகளில் என்ன மாதிரியான கொலைகள் நடக்குதுன்னு கேட்டகரைஸ் பண்ண மாட்டீங்க இல்லையா? ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஜாதி சார்ந்த கொலைகள் அதிகமாக நடக்குது. ரிவெஞ்ச் மர்டர்ஸ்ன்னு நடக்கிறது எந்தெந்த ஊர்களில் நடக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில்னு தெரியும். தாலுக்காவாக பிரிங்க, பிளாக்ஸாக பிரிக்கிறீங்க. ஒரு ஸ்டேட் லெவல் ஸ்கீம்ஸை கொண்டாடுறதுக்கு நம்ம பிளாக்ஸாக பிரிக்கிறோம். 19 பிளாக்ஸ் இருந்துச்சு முன்னாடி, தென்காசியாக பிரிக்கிறதுக்கு முன்னாடி. அந்த 19 பிளாக்ஸ்லேயும் 665 ஹேபிடேஷன்ஸ் இருந்துச்சு. 200 2665 ஹேபிடேஷன்ஸ் இருந்துச்சு. ஹேபிடேஷன்ஸ் குட்கிராமங்கள், அவ்வளோ குட்கிராமங்கள் இருக்குது. ஒரு பிளாக்லேயும் கீழேயும் என்னென்ன க்ரைம்ஸ் நடக்குது, எந்தெந்த பிளாக்ஸ்க்கு கீழே எமோஷ்னலாக நடக்குது, எமோஷ்னல் கில்லிங் நடக்குது, உணர்ச்சி வசப்பட்டு நடக்குது. இந்த கொலைகள் எங்கேருந்து நடக்குது அப்படின்னா ஆல்கஹால், ட்ரக்ஸ் மூலயமா நடக்குது. என்ன பண்ணுறானே தெரியாமல் அந்த இடத்துல கொலை பண்ணுறான். அப்போ ஆல்கஹால், ட்ரக்ஸ் எங்கே கண்டுபிடிங்க. எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு சின்ன பையன் ஆல்கஹால், ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி கொலை பண்ணிடுறான். அவனை ஒரு பெரிய ரவுடியாக பிக்சரைஸ் பண்ணுறீங்க. அங்கே கரெக்ட் பண்ணுங்கள். எந்த ஏரியாவில் உங்களுக்கு தெரியும் நல்லாவே எங்கே ட்ரக்ஸ் சப்ளை ஆகுதுன்னு தெரியும், எந்த ஏரியாவில் என்ன நடந்துகிட்ருக்குன்னு தெரியும் திருநெல்வேலியில். அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அடுத்தது ஜாதி சார்ந்த கொலைகள் நடக்குதா, அந்த பகுதிகளில் கேட்டகரைஸ் பண்ணுங்கள். அந்த பகுதிகளில் ஜாதி சார்ந்த கொலைகள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, விமன் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஹார்னர் கில்லிங், கௌரவ கொலைகள் நடக்குதா, அந்த இடத்துல ஏன் கௌரவ கொலைகள் நடக்குதுன்னு அனலைஸ் பண்ணுங்கள், கேட்டகரைஸ் பண்ணுங்கள். கேட்டகரைஸ் பண்ணி அந்தந்த ஒரேடியாக திருநெல்வேலி மாவட்டமாக ஜாதி சார்ந்த கொலைகள், ஜாதி வெறி பிடிச்சவர்கள் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதெல்லாம் செய்யலாமே. நீதிமன்றங்களும் காவல்துறையும் வழக்கறிஞர் ஏதோ அது படத்தில் சொல்லும்போது என் புருஷனை தடுத்து நிறுத்துறாராமா என்கிட்ட பேச விடாமல்.
அந்தளவுக்குலாம் வந்து நிற்கிறீங்கல்ல ஒரு விவாகரத்து வழக்குகளில். நானும் என் கணவரையும் நான் நினச்ச டைமில் பேச விட்டுருந்தாலே வந்து என்னோடய பிரச்சனை இவ்வளோ பெருசாக ஆயிருக்கவே இருக்காது. நேரடியாகவே அந்த வழக்கறிஞருக்கு சவாலே விடுறேனே. ஒரு சாதாரண குடும்ப நல வழக்கை தான் உங்களால் ஜெயிக்க முடியுமா? நான் ஒரு பொதுநல வழக்கு போடுறேன், என் கூட நில்லுங்க பார்ப்போம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இவ்வளோ கொலைகள் நடக்குது, இவ்வளோ டேட்டாஸ் இருக்குது என்கிட்ட, இவ்வளோ விஷயங்கள் நடத்தி காட்ட முடியும் காவல்துறையால். ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் செய்ய மாட்டுறாங்க. நான் ஒரு பொதுநல வழக்கு நான் போட ரெடியாக இருக்கேன். தில் இருக்கா? என் புருஷனையும் பேச விடாமல் பிரித்து விட்றதுல தான் வழக்கறிஞர்கள் வேலையை நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அதுலேயுமே கூட ஒரு வழக்கறிஞர் சொல்கிறாரு, ஒரு சட்டப்படி நான் ஜீவனாம்சம் கேட்கல, ஆனால் சட்டப்படி ஜீவனாம்சம் அப்படிங்கிறது எதுக்கு கொடுக்கப்படுதுன்னா, விமென் ஷுட் நாட் கோ இன்டு வேக்ரன்ஸ். இந்த நாடோடிகள் மாதிரி அலைய விட பற்றக்கூடாது ஒரு விமென், அதுக்கெல்லாம் தான். ஆனால் நீங்கள் அதுக்கே ஒரு பட்ஜெட் வச்சுருக்கீங்க. குழந்தை இருந்தால் இவ்வளோ செட்டில்மெண்ட்டு, குழந்தை இல்லைன்னா இவ்வளோ செட்டில்மெண்ட்டுன்னு ஒரு பட்ஜெட் வச்சுருக்கீங்க. அந்த பட்ஜெட் கணக்கில் தான் போதே அங்கே சட்டத்தை பேசுகிறதுக்கோ, ஒரு விமனோட செக்யூரிட்டியை பற்றி பேசுகிறதுக்கோ, இல்லைனா ஒரு விமனோட பாதுகாப்புகளை பற்றி பேசுகிறதுக்கோ அங்கே ஆள் கிடையாது. நீங்கள் பேசுகிறதுலாம் பட்ஜெட்ஸ், இந்த கேஸுக்கு இவ்வளோ பட்ஜெட், இந்த கேஸுக்கு இவ்வளோ பட்ஜெட், அதில் எனக்கு இவ்வளோ கமிஷன், இப்படி தானே போகுது வழக்குகள். அவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பொதுநல வழக்கு போடுங்களேன் பார்ப்போம். அவ்வளோ உங்கள் ஊர் மேலே அக்கறை இருக்குது, எங்கள் பெண் பிள்ளைகள் மேலே அக்கறை இருக்குது எங்களுக்கு அப்படின்னா என்னை பற்றி அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் சொல்கிறீங்க. ஒரு சாதாரண வழக்குகளில் நான் ப்ரூவ் பண்ணிக்கிறேன். வழக்குகளில் பேசுகிறாங்க, அவங்க தம்பிக்கு வந்து பாம்பேயில் வந்து ஃப்ளாட்டில் சொந்தமாக வீடு இருக்குது, கடன் வாங்கி வீடு வாங்கியது பெருமையாக தான் இருக்குது. அவன் வந்து குடும்ப சொத்துக்கள் வேண்டாம், எங்கள் அக்காவுக்கு தராத சொத்துக்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சகோதரர்கள் வந்து இன்றைக்கி அவங்க உழைச்சி வாழ்ந்துட்டுருக்காங்க. என் புருஷன் கேட்காத சொத்து எனக்கு எதுக்குன்னு அவங்களோட மனைவிகளும் வந்து தம்பியோட அவங்களுடைய மனைவிகளும் வந்து வேண்டாம் எங்களுக்கு சொத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க, உழைச்சி வாழ்ந்துட்டுருக்காங்க. இதில் என்ன விஷயங்கள் இருக்குது? அப்போது நீங்கள் வந்து க்ரைம் ரேட்ஸை கரெக்டாக கையாள தெரியாமல் நீங்கள் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி விட்டுட்ருக்கீங்க. நிறைய வழக்குங்களோட நியாய தர்மங்களை பேசாமல் அனாவசியமான கட்ட பஞ்சாயத்துக்களை பண்ணி விட்டுட்ருக்கீங்க. அதனால் க்ரைம் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அவனுங்களுக்கு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் ஓகே, என்னோட கதைங்கிறது இட்ஸ் டோட்டலி அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஓகேவா? நான் வந்து என்னுடைய கணவர் மேலே இருக்கிற அதிகப்படியான நம்பிக்கை, அதை வைத்து நான் ஏதோ கதையை ஓட்டிகிட்ருக்கேன்னு வச்சுப்போம். மற்ற பெண் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? பாமரன் சார்ந்த பெண் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? என்னோடய ஈகோவை நான் இது மாதிரி படிப்பு சார்ந்து இல்லைனா வந்து வேலை சார்ந்து செய்து என் பீப்புளுக்கு செய்கிறேன்னு இறங்கி ஏதோ என்னோடய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணி நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன். நீங்கள் அனாவசியமாக தானே இந்த ஈகோவை தூண்டி விடுறீங்க. நியாய தர்மங்களுக்கு கட்டே படாமல் நாங்கள் செய்கிறத தான் செய்வோம், உன்னால் முடிஞ்சதை பாருன்னு தானே எல்லோரும் நிற்கிறீங்க. அப்போ அவனால் முடிஞ்சதை பார்த்துக்கிறான், அவ்வளோதான். என்னால் படிக்க முடியுது, என்னால் இப்படி கேள்விகள் கேட்க முடியுது, யூடியூப் ஆரம்பித்து என்னால் வந்து ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ஸ் லெவல் எனக்கு இருக்குது. அதனால் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். அவனுங்களுக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு, அவனுங்களுக்கு வெட்ட தான் தெரியுது, அதனால் வெட்டுறானுங்க. இதுக்கு காரணம் யார்? எல்லாத்தையும்லாம் சரி பண்ண முடியாமல் போகிற கேசஸ்லாம் இல்லை திருநெல்வேலியில். ஓரளவுக்கு சரி பண்ணலாம். ஒரு 75% ஆஃப் த கேசஸை சரி பண்ணலாம். ஒரு 25% தான் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க கேட்கவே மாட்டாங்கங்கிற கேட்டகரி. ஆனால் நீங்கள் அந்த 75%லையும் கோட்டையை விட்டு அந்த ஊரை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டு இருக்கீங்க. அடியால் சப்ளை கிடையாது, திருநெல்வேலிக்காரன் யாரும் இங்கே அடியால் கிடையாது யாருக்கும். நாங்கள் அடியால் சப்ளை பண்ணுற இடத்துல இல்லை. படிக்க தான் போகிறாங்க எங்கள் பிள்ளைங்க, படிப்பாங்க, பெரிய ஆள் ஆக தான் செய்ய போகிறாங்க. படித்து வெளியே வந்து பெருசாக தான் வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அடியால் சப்ளைக்கெலாம் திருநெல்வேலி மாவட்டம் கிடையாது. அதை தான் செய்கிறீங்க. எங்கள் பிள்ளைகளை வேணும்னே வந்து பொய் வழக்குகள் போட்டு அவங்களை வந்து காவல்துறை முன்னாடி நிறுத்தி அவங்கள ரவுடிசம் பண்ண வச்சு உங்களுக்கு வெளி ஊர்களுக்கு அடியால் சப்ளைக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது ஒரு அழகிய மனிதவள மேம்பாடு கிடையாது. நான் மனிதவள மேம்பாடு படிச்சிருக்கேன். ஐ எம் கோயிங் டு அப்ஸ்கில் மை பீப்புள். அப்ஸ்கில்லிங் அப்படின்னா அவங்கள ஸ்கில்டாக ஆக்கணுங்கிறது வந்து ஒரு அரசாங்கத்தோட நோக்கமாக இருக்கணுமே ஒழிய அவங்கள ரவுடி ஆக்கணுங்கிறது இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் எல்லோரும் அதை தான் செய்கிறீங்க. திருநெல்வேலியில் என்னோடய பிள்ளைகளை ரவுடி ஆக்கி, என் பசங்களை ரவுடி ஆக்கி, அதுக்கப்புறம் அவங்கள ரவுடின்னு முத்திரை குத்த வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வேலைகளை பார்க்க யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ளீஸ் டூ ஸ்டாப் திஸ்.